ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டே ஹெல்தி வித் ரம்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் சிம்பிளான ஈஸியான ஒரு சாம்பார் பார்க்க போகிறோம். இதில் எப்படி நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்கிதுங்கிறதையும் சேர்த்து பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நம்ம போட்டுடலாம். இது முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கே தெரியும் நல்லெண்ணெயில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோன்னா நல்லா நுரை வெளியில் வந்துடும் தண்ணி, அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோம். இப்போ பொங்காமல் இருக்கும். இப்போ அதை மூடி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை தோல் இந்த மாதிரி சீவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது பீர்க்கங்காய். பீர்க்கங்காயில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போது இது பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேங்காய் 2 சில் போட்டிருக்கேன், சீரகம் கொஞ்சம் இல்லை, கருவேப்பிலை கொஞ்சம் இல்லை போட்டு இது 3த்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி இது பீர்க்கங்காயோட சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த பாசிப்பருப்பு லைட்டாக மலர்ந்ததும், ரொம்ப வெந்துடக்கூடாது, ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காது, லைட்டாக மலர்ந்ததும் இந்த மாதிரி ரொம்ப முழிச்சிட்டும் இல்லாமல் ரொம்ப குழஞ்சிராமல் இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுடலாம். இப்போது உங்கள் வீட்டில் சாம்பார் பொடி இருக்கும், இல்லைன்னா கடையில் வாங்கியிருப்பீங்க, எதுனாலும் சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி தேவையான அளவு போட்டுக்கலாம். உங்களுக்கு சாம்பார் பொடி லிங்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுறேன். தக்காளி 2 தக்காளி இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க. தனியாக ஒரு பேனில் வதக்கி வச்சுட்டு இதை நான் சேர்த்து போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம். இதில் உங்களுக்கு இரும்பு சத்து குறைவால் ரத்த சோகை வந்திருந்ததுன்னா இதை நம்ம இந்த பீர்க்கங்காவை ரெகுலராக எடுத்தால் அது க்யூர் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. அப்புறம் இது பார்வைக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதை ரெகுலராக சாப்பிட்டா நம்மளோட டைஜஷனு, நம்மளோட பவல் மூமெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போது இந்த பீர்க்கங்காய் வெந்துருச்சு. வேகிற வரைக்கும் நம்ம பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மல்லிச்செடி போட்டு இறக்கிடலாம். இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அடுத்ததாக இன்னொரு சூப்பரான ஹெல்த்தியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி வித் ரம்யா.